சிவபெருமான் தியானத்தில் இருப்பதால் பார்வதியின் மீது ஈர்ப்பை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருந்தது. அவர்கள் ஒரு விசித்திரமான யோசனையை நடைமுறைப்படுத்த ஆயத்தமாகினர். காதலின் கடவுளான மன்மதனை உதவிக்கு அழைத்தனர். அவர் தனது வில்லில் இருந்து காதலை தூண்டும் அம்புகளை சிவபெருமானை நோக்கி எய்தினார். அவை தனது தவத்திற்கு ஏற்பட்ட தொந்தரவாக கருதி கோபமடைந்த சிவன் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறந்தார். அதனால் வெளியே வந்த தீப்பிழம்புகள் மன்மதனை சாம்பலாக பொசுக்கின. மன்மதனை எரித்த அந்த 6 தீப்பொறிகள் சரவண பொய்கைக்கு அக்னி பகவனால் கொண்டு செல்லப்பட்டன. அங்கு அந்த 6 தீப்பொறிகளும் அழகிய 6 குழந்தைகளாக வடிவம் பெற்றிருந்தன. அந்த 6 குழந்தைகளும் 6 கார்த்திகை பெண்களின் பராமரிப்பில் வளர்க்கப்பட்டன. தாயான பார்வதி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக கட்டி தழுவி அவர்களை ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜதம் மற்றும் ஆதோமுகம் ஆகிய 6 முகங்களுடன் ஒரே உருவமாக மாற்றினார்.